வணக்கம் நேயர்களே. நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறது ருத்ராட்சம். அதுலேயும் மூன்று முகம் ருத்ராட்சம் யார் யார் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. மூன்று முகம் ருத்ராட்சம் யார் யார் பயன்படுத்தலாம் அப்படின்னா எந்தெந்த நட்சத்திரக்காரங்கள் பயன்படுத்தலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா மிருக சீரிஷம், சித்திரை, அவிட்டம். மிருக சீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மூன்று முகம் ருத்ராட்சம் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ எதுக்குன்னா நிறைய பேர் நம்மகிட்ட ருத்ராட்ச மாலை வாங்குறவங்க எல்லாம் கேட்கறது மூன்று முகம், நான்கு முகம், அனைத்து முகமே இருக்குது, எது யார் யார் போடலாம் அப்படின்னு. அதற்காக தான் இந்த காணொலி. இதை மிருக சீரிஷம்னா இங்கிலீஷில் மிருக சீரிஷா, அப்புறம் ஆங்கிலத்தில் சித்திரைக்கு சித்ரா, அப்புறம் அவிட்டம், அவிட்டத்துக்கு தன்சிதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். மூன்று முக ருத்ராட்சம். மூன்று முகம் ருத்ராட்சம் நம்மக்கிட்ட மாலையாகவும் இருக்குது, ஒத்த பீஸாகவும் இருக்குது, வித் சர்டிஃபிகேட்டோடையும் இருக்குது. இல்லை மூன்று முகம் ருத்ராட்சத்தை இந்த மாதிரி நம்ம கட்டித்தரலாம், வித் வில்வத்தோட கட்டித்தரலாம். இதில் நமக்கு ஒரு வெல்வெட் துணி வச்சு கட்டித்தரதா இருந்தால் நம்ம கட்டிக்கலாம். இதில் நூல் மட்டும் இல்லாமல் இதில் எந்த வெள்ளி, செம்பு, ஐம்பொன் இது பதிலாக கம்பி அதை கூட போட்டு நம்ம நிச்சயமாக கொடுத்துட்ருக்கோம். இதில் தனித்தனியாக இந்த மாதிரி ஒரு ருத்ராட்சம் கூட வரும். இது மூன்று முகம் கிடையாது, மூன்று முகம் எல்லாமே மிக்சிங்கில் இருக்குது. இது முழுவதுமே மூன்று முகம். இது இந்த மாலை ஃபுல்லாகவே மூன்று முகம். இது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், பார்த்திங்கனாலே மூன்று முகம் ருத்ராட்சம். ஸோ இதில் நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. ஏன்னா இதை பற்றி நிறைய பேர் தெரியாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க, இல்லைனா அதில் ஒரு சந்தேகம் இருக்கும். அதற்காக இன்னும் ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, இது போடுறதுக்கு முன்னாடி இது திரும்பவும் சொல்கிறது தான். என்கிட்ட நான் இந்த நீங்கள் இப்போ இந்த நட்சத்திரங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. தவிர இதை பயன்படுத்தும் போது சில சந்தேகங்கள் உங்களுக்கு வரும். நான் இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு. அதற்கெல்லாம் உங்களுடைய ஜோதிடரை நீங்கள் அணுகுவது நல்லது. உங்கள் ஜோதிடர் நீங்கள் இப்படி இருக்கலாம், இப்படி போடலாம், நீங்கள் மூன்று முகம் ருத்ராட்சம் அணியலாம், நீ போடு அப்படின்னு சொன்னார்னா நிச்சயமாக வாங்குறதுக்கு மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மற்றபடி அது உங்களுடைய வேறு தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜோதிடரோட அணுகி உங்களுக்கு தேவைப்பட்டால் மூன்று முகம் ருத்ராட்சம் வாங்கினா கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஒரிஜினல் ருத்ராட்சம் வித் சர்டிஃபிகேட், வித்தவுட் சர்டிஃபிகேட் ரெண்டுமே அவைலபிள். நன்றி.